போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்ட விவகாரங்களில் கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக் தற்பொழுது சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட தொடர்பான வழக்கில் சிறையில் அடைத்த உத்தரவை ரத்து செய்ய கோரி மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தற்பொழுது அதிரடியாக தள்ளுபடி செய்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ், வணக்கம். இந்த ஜாமீன் மனு என்னென்ன விஷயங்கள் ஜாஃபர் சாதிக் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருந்தது, என்ன காரணத்தை முன்வைத்து தற்பொழுது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது? விரிவான தகவல்கள். வணக்கம். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட தமிழ் திரைப்பட தயாரிப்பாளரும் திமுக முன்னாள் நிர்வாகியுமான ஜாஃபர் சாதிக் மீது சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்திருந்தது. இந்த வழக்கில், அதாவது போதைப் பொருள் வழக்கில் ஜாமீன் பெற்ற நிலையில அமலாக்கத்துறை வழக்கில் சிறை மாற்ற உத்தரவின் அடிப்படையில சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஜாஃபர் சாதிக் ஆஜர்படுத்தப்பட்டு அவரை சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து ஜாஃபர் சாதிக் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் வி. சிவஞானம் அடங்கிய அமர்வில் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஜாஃபர் சாதிக் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஜாமீனில் விடுதலையான நபரை சட்டவிரோதமாக சிறையில் வைத்து நீதிமன்ற காவலில் அடைக்க பிறப்பித்த உத்தரவு சட்டவிரோதமானது என்பதோடு மட்டுமல்லாமல் அரசியல் சாசனம் வழங்கியிருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது என்று வாதிடப்பட்டது. இந்த வாதத்துக்கு எதிராக அமலாக்கத்துறை தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதம் என்னவென்றால், ஜாமீன் வழங்கப்பட்ட பிறகும் வெளியில் விடாமல் சிறையில் வைத்திருந்ததற்காக திகார் சிறை நிர்வாகம் மீது வேண்டுமானால் அவர் வழக்கு தொடர்ந்து கொள்ளலாம். ஆனால் அமலாக்கத்துறை வழக்கில் சிறை நிறுத்த உத்தரவை ரத்து செய்ய முடியாது என்று வாதிட்டார். அமலாக்கத்துறையின் வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் சிறையில் அடைக்க பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய கோரி ஜாஃபர் சாதிக் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டார்கள். அதே சமயம் ஜாமீன் வழங்கிய பிறகும் வெளியில் விடாமல் சிறையில் வைத்திருந்தது சட்டவிரோதம் எனவும் அதற்காக ஜாஃபர் சாதிக் தனியாக நிவாரணம் கோரலாம் எனவும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். நன்றி சுரேஷ், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.